இந்திய ரயில் பாதைகள் ஒரு சில ஆண்டுகள்லேயே மின்மயமாயிடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முந்தியெல்லாம் டிராக்கு பாதுகாப்புக்கு மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இப்போ எல்லாம் மின்சார பாதைகளுக்கும் சேர்த்து கவனம் செலுத்தி ஆகணும். ரயில் பாதைகள் மேலே இருக்கிற ஒயரில் கொஞ்சம் நெஞ்ச மின்சாரம் போல் 25,000 வாட்டு மின்சாரம் போகுது. கீழே தண்டவாள பாதைகளை பராமரிக்கிற மாதிரியே மேலே இருக்கிற மின்சார பாதையும் ரயில்வே பராமரிக்குது. மின்சார பாதையில் மேலே இருக்கிறது கேட்டனரி ஒயர்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் ஒயர்னு பேர். ரெண்டுமே பவர் சப்ளை இருக்கும். இந்த ஒயர்கள் இருந்து ட்ரெயின் மேலே விழுந்தால் பாசஞ்சர்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரயில் பெட்டிகளுடைய மெட்டல் பாடி வழியாக போய் ரயிலில் எர்த்தாயிடும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கேவிட்டி வந்து 0. இயற்பியல் தத்துவத்தில் சொன்னால் பயணிகள் பாரடேஸ் கேஜில் சேஃபாக இருக்காங்க. சிம்பிளாக தமிழில் சொல்கிறதா இருந்தால், எல்லா பக்கத்துலேருந்து மின்சாரம் கீழே போய் தொடரும்போது பயணிகள் வந்து பாதுகாப்பான மின்சார கூண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. மின்சார ஒயர் யார் மேலாவது அருந்து விழுந்துச்சுன்னா அவங்க நிச்சயம் காலி தான். அல்ல அவங்க வழியாக எர்த்தானாலும் அவங்க காலி தான். மின்சார பாதையில் உள்ள மின்சார ஒயர் அருந்து ட்ராக்கில் குறுக்க கிடக்கு. அது வழியாக ட்ரெயின் போனால் வேறு மாதிரியான ஆபத்து வரும். ஒயர்கள் ரயில் இன்ஜின்களில் சிக்கி போஸ்ட்டுகளை கீழே சாய்ச்சிடும். அப்படி சாயிரும் போது பெரிய விபத்துகளாக அது மாறிடும். ஒரு ட்ராக்கில் ஒயர் அருந்து கிடக்கு, இன்னொரு ட்ராக்கில் பவர் சப்ளை இருக்குது. அருந்து கிடக்கிற ஒயரை ரயில் இன்ஜின்கள் மாட்டி இழுக்கிற போது போஸ்ட்டு சாஞ்சிச்சுன்னா கரண்ட் சப்ளை உள்ளதில் போய் டச் ஆகும். இப்போ பெரிய விபத்தாக மாறிடும். ஓவர் ஹெட் ஒயரை அருந்து கீழே கிடந்தால் ரயில்வே அதை பெரிய விபத்தாகத்தான் பார்க்குது. கான்ட்ராக்ட் ஒயரோட டயாமீட்டர் மட்டும் 12.24 mm. ரொம்ப மொத்தமான ஒயருங்கிறதுனால விபத்துகளுக்கு வழிவகுத்துரும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த எலக்ட்ரிஃபைடு ரூட்டு வச்சா நவாசிரிக்கு இடையே உள்ள ரூட்டு. குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு டபுள் லைன் செக்ஷன் இது. இந்த செக்ஷன் வந்து வெஸ்டர்ன் ரயில்வேல வரும். குஜராத்தில் மான்சூன் ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நைட்டில் ட்ராக்கை பாதுகாக்கிறதுக்காக நைட் பெட்ரோல் மேனை போஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ட்ராக் மெயின்டெனர்கள் தான் நைட் பெட்ரோல் மேனாக ஒர்க் பண்ணுவாங்க. ட்ராக்மேன் பணியிலே ரொம்ப கஷ்டமான பணி வந்து இந்த நைட் பெட்ரோலிங் பணி தான். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நைட்டில் தன்னந்தனியாக 5 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் பருவ காலங்களில் அந்த கிளைமேட்டில் நடக்கிறது அதை விட கஷ்டம். ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டுக்குள்ளே டயத்துக்குள்ளே அவங்க போய் ரீச் ஆகணும். அதனால் அவங்க நடுவில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுலாம் ஹாயாக போக முடியாது. டயத்தை கீப்பப் பண்ணுறதுக்காக பீட் புக்குன்னு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. அதில் கிளம்பும்போது ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட டயத்தை குறிப்பிட்டு கிளம்பும்போது கையெழுத்து வாங்குவாங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டேஷனுக்கு போனோன்னா என்ன டயத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்கங்கிற டயத்தை மென்ஷன் பண்ணி கையெழுத்து வாங்குவாங்க. வழியில் ரயில்வே கேட் இருந்தால் அந்த கேட்லேயும் உள்ள கேட் கீப்பர்கள்ட்ட கையெழுத்து வாங்குவாங்க. நவாசிரி ரூட்டில் தான் போன மாதம் நைட் பெட்ரோலிங் போட்டிருந்தாங்க. இவர் தான் நைட் பெட்ரோல் போனார். இவர் பேர் தருண் ஜெயக்குமார். ட்ராக்கில் வந்து ரயில் கிளிப்பு கலண்டர் இருக்குன்னா அதை திரும்ப அடித்து செட் பண்ணி வச்சுட்டு தான் போவாங்க. அன்றைக்கி போகிற வழியில் 2-3 கிளிப்பு கலண்டர் இருந்தது. அடித்து சரி பண்ணி வச்சுட்டு போயிட்டுருக்காரு. கையில் பவர்ஃபுல் டார்ச் லைட் இருந்தது. அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் தான் அவர் நடந்து போயிட்டுருக்கார். நைட்டு 12:30 மணி இருக்கும். ஒரு பாதி தூரம் நடந்து போயிருப்பார். தூரத்தில் ஒயரில் ஸ்பார்க் ஆகுது. அதை பார்க்குறாரு. கம்பி அறுந்து விழுந்துருக்குன்னு சந்தேகப்படுறாரு. துணிஞ்சு கிட்ட போகிறாரு. எர்த்தா இருக்குங்கிற நம்பிக்கையில் போகிறாரு. பார்க்குறாரு இந்த போஸ்ட்லேருந்து அந்த போஸ்ட் வரைக்கும் உள்ள ஒயருமே கம்ப்ளீட்டாகவே ட்ராக்கில் குறுக்க ஒத்து கிடக்கு. கீழே விழுந்த வேகத்தில் பவுன்ஸ் ஆகி குறுக்கேன்னு எடுக்குமே கிடக்குது. அது ட்ரெயின் வர டைரக்ஷனில் வேகமாக ஓடி போய் டெட்டோனேட்டரை கட்டிட்டாரு 2 பக்கமும். டெட்டோனேட்டர் மேலே ட்ரெயின் ஏறிச்சுன்னா உடனே லோகோ பைலட்டை நிறுத்திடுவாங்க. உடனே எஸ்எம்க்கு ஃபோன் பண்ணுறாரு. வந்துகிட்டு இருக்க ட்ரெயினுக்கு உடனடியாக டேஞ்சர் சிக்னலில் போட்டுட்டு பக்கத்தூர் எஸ்எம்க்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. 2 ஸ்டேஷன்களையுமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நிறுத்திட்டாங்க. ஸ்டாஃப்கள்லாம் போய் ஒரு ரூட்டை ரெடி பண்ணி அது வழியாக முதல்ல ட்ரெயினை விட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் இந்த ஒயர் இருந்த ரூட்டை சரி பண்ணாங்க. செக்ஷன் இன்ஜினியர்கள் இன்ஸ்பெக்டர்கள்லாம் காலைல வந்து பார்த்துட்டு ட்ரெயின் மட்டும் விட்டுருந்தா பெரிய விபத்தாக இருக்கும் அப்படின்னு நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. நைட் பெட்ரோலிங் பண்ண ட்ராக்மேன் தருண் ஜெயக்குமார் எப்படி சின்சியராக வேலை பார்த்து விபத்துலேருந்து ட்ரெயினை காப்பாற்றுறாருங்கிற விஷயத்தை ஜென்ரல் மேனேஜருடைய நாலேஜுக்கு கொண்டுட்டு போனாங்க. வெஸ்டர்ன் ரயில் உடனடியாக ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தி ஏற்றுனாங்க. தனியாக இரவு நேரத்தில் பதற்றப்படாமல் இந்த பிரச்சனையை சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண இந்த ட்ராக்மேனுக்கு ஒரு ராயல் சல்யூட்.
என்னை போல் நீங்களும் நிச்சயமாக இந்த ட்ராக்மேனை வாழ்த்துவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.